நம்முடைய மீட்பரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவா மசிகா நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். ನಮ್ಮ ರಕ್ಷಕರಾದ ಯೆಹೋವನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಾನು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಹಾರೈಸುತ್ತೇನೆ. கடந்த காலம் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல அவர் பாதுகாத்தார். ಕಳೆದ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಕಣ್ಣಿನ ಗುಡ್ಡೆಯಂತೆ ಕಾಪಾಡಿದನು. இன்று அவருடைய சமூகத்திலே நாம் கடந்து வரும்படியாக நமக்கு உதவி செய்திருக்கிறார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ನಾವು ಬರುವಂತೆ ಆತನ ಕಣ್ಣಲ್ಲಿ ನಮಗೆ ಕೃಪೆ ಸಿಕ್ಕಿದ್ದಕ್ಕಾಗಿ அவர் எப்பொழுதும் தம்முடைய வார்த்தையினாலே நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். ಆತನು ಎಂದೆಂದಿಗೂ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವನಾಗಿದ್ದಾನೆ. அவருடைய வார்த்தை மட்டுமே ஜீவனுள்ள வார்த்தை. ಆತನ ವಾಕ್ಯ ಮಾತ್ರವೇ ಜೀವವುಳ್ಳ ವಾಕ್ಯವಾಗಿದೆ. அந்த வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಜೀವ ಉಂಟು. அந்த வார்த்தையை நாம் நமக்குள்ளாக அனுப்பும் பொழுது அது நமக்குள்ளாக ஜீவனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ನಾವು ಕಳಿಸಿಕೊಡುವಾಗ ಆ ವಾಕ್ಯದ ಮುಖಾಂತರ ನಮಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. கடந்த சில வாரங்களாக நாம் விசுவாசம் என்றால் என்ன என்ற காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருந்தோம். ನಾವು ಕಳೆದ ವಾರಗಳಿಂದ ನಾವು ನಂಬಿಕೆಯ ಬಗ್ಗೆ ಕುರಿತು ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತಿದ್ದೆವು. இன்னும் சில காரியங்கள் நாம் அதை குறித்து தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். ಇನ್ನು ಅದರ ಬಗ್ಗೆ ಕೆಲವು ವಾಕ್ಯ ಕುರಿತು ಧ್ಯಾನ ಮಾಡೋಣ ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வாசிக்கலாம். எபிரேயர் 11 வசனம் 1, Hebrew chapter 11 verse 1. ಇಬ್ರಿಯರ ಪುಸ್ತಕ 11ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ. ನಂಬಿಕೆಯು ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸುಗಳ ವಿಷಯವಾಗಿ ಭರವಸೆಯಿಂದ ಇರುವುದು, கண்ணிಗೆ காணதவர்கள் நிஜமென்று ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ஆಗಿದೆ. ஹalleluya. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. சோ நாம் விசுவாசம் என்பதை எதன் மேல் வைக்க வேண்டும் என்ற காரியங்களை குறித்து நாம் கவனித்தோம். ನಂಬಿಕೆಯನ್ನು ಯಾವುದರ ಮೇಲೆ ಇಡಬೇಕು ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಧ್ಯಾನ ಮಾಡಿದ್ದೆವು. அது தேவனுடைய வார்த்தையின் மேல் வைக்க வேண்டியது என்பதை நாம் பார்த்தோம். ಅದು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿದ್ದೆವು. அப்ப அந்த தேவனுடைய வார்த்தை என்பது யார் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தோம். ದೇವರ ವಾಕ್ಯ ಯಾರ ಮುಖಾಂತರ ಸಿಗುತ್ತದೆ ಎಂಬುದರ ಬಗ್ಗೆ ನಾವು ಗಮನ ಇಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿಕೊಟ್ಟಿತ್ತು. இப்ப தேவனுடைய வார்த்தையிலே நாம் நம்பிக்கை வைக்கக்கூடியதான வார்த்தைகள் எது? ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳು ಯಾವುವು? குறிப்பாக நாம் ஒவ்வொரு விசுவாசிக்கும் நம்பிக்கை வைக்க வேண்டிய வார்த்தைகள் எதுவென்றால், ಪ್ರತಿಯೊಬ್ಬ ವಿಶ್ವಾಸಿಗೂ ನಂಬಿಕೆ ಇಡತಕ್ಕಂತ ವಾಕ್ಯಗಳು ಯಾವುದು ಎಂದರೆ, தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்கள். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ವಾಗ್ದಾನಗಳು. ஹல்லேலூயா. ஹalleluya. எதன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றால், தேவன் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தங்களின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ನಾವು ಯಾವುದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು ಎಂದರೆ, ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ವಾಗ್ದಾನಗಳ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ಇಡಬೇಕು. இந்த வாக்குத்தத்தங்கள் நாம் போகும் பாதையிலே நமக்கு அடையாளங்களாய் இருக்கிறது. ಈ ವಾಗ್ದಾನಗಳು ನಾವು ಹೋಗುವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಗುರುತುಗಳಾಗಿವೆ. உதாரணமாக ஒரு வீட்டிற்கு நாம் அடையாளத்தை சொல்லுவோமானால், ಉದಾಹರಣೆಗೆ ಒಂದು ಮನೆಗೆ ನಾವು ಗುರುತನ್ನು ಹೇಳಬೇಕಾದರೆ, நீங்கள் இந்த பஸ்ஸில் ஏறி இந்த இடத்தில் இறங்க வேண்டும், ನೀವು ಈ ಬಸ್ಸಿನಲ್ಲಿ ಹತ್ತಿ ಇಲ್ಲಿ ಇಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು, அங்கிருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனீர்களானால் ரைட் சைடுல ஒரு போஸ்ட் வரும், ಅಲ್ಲಿಂದ ಸ್ವಲ್ಪ ನಡೆದುಕೊಂಡು ಹೋದರೆ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕಬೋರ್ಡ್ ಸಿಗುತ್ತದೆ, அதிலிருந்து நீங்கள் கொஞ்சம் லெஃப்ட்ல போனீங்கன்னு சொன்னா அங்கே வேற ஒரு டெம்பிள் வருகிறது, ಎಡಗಡೆ ತಿರುಗಿಕೊಂಡರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ನಿಮಗೆ ದೇವಾಲಯವು ಸಿಗುತ್ತದೆ, இன்னும் கொஞ்சம் முன்னால போனீங்கன்னா அங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் வருகிறது, ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಸರ್ಕಾರಿಯ ಕಚೇರಿಗಳು ಉಂಟು, அதுக்கு பக்கத்தில் இந்த வீடு இருக்கிறது என்று நாம் சொல்லுவோம். ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಈ ಮನೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಅವರಿಗೆ ಹೇಳುತ್ತೇವೆ. அப்ப நாம் புறப்பட்டு போகும்போது ಆಗ ನಾವು ಹೊರಟು ಹೋಗುವಾಗ இந்த ஒவ்வொரு அடையாளங்களையும் நாம் பார்த்து கொண்டே போவோம். ಈ ಪ್ರತಿಯೊಂದು ಗುರುತುಗಳನ್ನು ಕಂಡು ಹಿಡಿದುಕೊಂಡೇ ಹೋಗುತ್ತೇವೆ. அப்போ முதலாவது அடையாளத்தை நாம் பார்க்கும் பொழுது ಮೊದಲನೆಯ ಗುರುತನ್ನು ನಾವು ನೋಡುವಾಗ நம் மனதிலே ஒரு திருப்தி வரும். ನಮ್ಮ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ತೃಪ್ತಿ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் போகிற பாதை கரெக்ட் தான். ನಾನು ಹೋಗುವ ಮಾರ್ಗ ಸರಿ ಇದೆ. இரண்டாவது அடையாளத்தை பார்த்த உடனே, ಎರಡನೇ ಗುರುತನ್ನು ನೋಡಿದಾಗ, நான் மிகவும் சரியான இடத்துக்கு தான் ನಾನು வந்திருக்கிறேன், ಸರಿಯಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ, நான் சரியான பாதையிலே நான் போய் கொண்டிருக்கிறேன். ನಾನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿದ್ದೇನೆ. இன்னும் மூன்றாவது அடையாளத்தை பார்க்கும் பொழுது ಮೂರನೇ ಗುರುತಿಗೆ ನೋಡಿದಾಗ நமக்கு நிச்சயம் வந்துவிடும். ನಮಗೆ ಅಲ್ಲಿ ವೃದ್ಧಿ இன்னும் ಆಯಿತು. அதோடு மட்டுமல்ல, நான் இன்னும் பக்கத்தில் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையும் நமக்கு ಅದು வரும். ಮಾತ್ರವಲ್ಲ, ಇನ್ನು ನಾನು ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆನೆ ಬಂದಿದ್ದೇನೆ ಎಂದು ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. கடைசியில் நாம் போக வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விடுவோம். ಕಡೆಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ನಾವು ಸೇರುತ್ತೇವೆ. தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் அப்படித்தான் இருக்கிறது. ದೇವರ ವಾಗ್ದಾನಗಳು ಅದೇ ರೀತಿ ಇವೆ. ஒவ்வொரு காலத்துக்கு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். ಒಂದೊಂದು ಕಾಲಕ್ಕೂ ತಕ್ಕ ಹಾಗೆ ಆತನ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. அந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாம் முன்னே நோக்கி சென்று கொண்டிருப்போமானால், ವಾಗ್ದಾನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ಮುಂದೆ ಮುಂದೆ ನಡೆದು ಹೋದರೆ,
ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேறக்கூடிய வேளையில நாம் தைரியம் அடைகிறோம். ಪ್ರತಿಯೊಂದು ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯದಿಂದ ಇರುತ್ತೇವೆ. ஹalleluya. Hallelujah. இப்போ சின்ன வாக்குத்தத்தங்களை முதலாவது பிடித்துக் கொண்டு நாம் அதை குறித்து நாம் விசுவாசித்து முன்னே போக வேண்டும். ಒಂದು ಚಿಕ್ಕ ವಾಗ್ದಾನ ಇಟ್ಟುಕೊಂಡು ನಾವು ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಾವು ಮುಂದೆ ಸಲ್ಲಿಸಬೇಕು. நான் பரலோக ராஜ்யத்தில் உங்களை கொண்டு சேர்ப்பேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தம் தான். ನಾನು ಪರಲೋಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ ಎಂಬ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತ ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப உடனே நாளைக்கே நான் பரலோகம் போக வேண்டும் என்று நீங்கள் விசுவாசித்து ஜெபித்தீர்களானால் அது நடக்கக்கூடிய காரியமா? ನಾನು ನಾಳೆನೇ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು ಎಂಬ ನಂಬಿಕೆಯಿಂದ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರೆ ಅದು ನಡೆಯಲು ಸಾಧ್ಯನಾ? அதற்கு முன்னாலே அநேக சின்ன சின்ன காரியங்கள் நமக்கு இருக்கிறது. ಅದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಕೆಲವು ಸಣ್ಣ ಸಣ್ಣ ಕಾರ್ಯಗಳು ನಮಗೆ ಇವೆ. இப்ப ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும் பொழுது ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡುವಾಗ சந்ததி இல்லாத உனக்கு சந்ததியை தருவேன் என்று முதல்ல வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. ಸಂತತಿ ಇಲ್ಲದೆ ಇರುವ ನಿನಗೆ ಸಂತತಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬ ವಾಗ್ದಾನ ಆತನು ಮೊದಲೇ ಮಾಡಲಿಲ್ಲ. முதல்ல அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? வாக்குத்தானம் என்ன? ಆತನು ಅವನಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಮೊದಲನೆಯ ವಾಗ್ದಾನ ಯಾವುದು? நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ನಾನು ತೋರಿಸುವಂತ ದೇಶಕ್ಕೆ ನೀನು ಹೊರಟು ಹೋಗು. அப்ப அங்கே போன பிறகுதான் உனக்கு நான் குமாரனை தருவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்ற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ನಿನಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟು ನಿನ್ನ ಸಂತತಿ ಹೆಚ್ಚಿಸುವೆನು ಎಂಬ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನು ಅಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அதன் பின்பு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களாக அவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ಅದಾದ ಮೇಲೆ ಆತನಿಗೆ ಒಂದೊಂದು ವಾಗ್ದಾನವಾಗಿ ಕೊಡುತ್ತಾನೆ ಬರುತ್ತಾನೆ. இப்போ ஆபிரகாம் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் பார்த்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய விசுவாசம் இன்னும் அதிகரிக்கிறது. ಆಬ್ರಹಾಮನ ಪ್ರತಿಯೊಂದು ವಾಗ್ದಾನ ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾ ಮುಂದೆ ಚಲಿಸುವಾಗ ಆತನಿಗೆ ನಂಬಿಕೆಯು ಹೆಚ್ಚಾಯಿತು. ஒரு குழந்தைக்கு, ஒரு மகனுக்கு, ஒரு மகளுக்கு நம்பிக்கையை கொடுப்பது போலவே தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை கொடுக்கிறவராயிருக்கிறார். ಒಬ್ಬ ಮಗನಿಗೆ ಮಗಳಿಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಡುವ ಹಾಗೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಲೇ ಹೋಗುತ್ತಾನೆ. அவருக்கு நன்றாக தெரியும், என்னுடைய இந்த பிள்ளைக்கு நான் தொடக்கத்திலேயே பெரிய விஷயத்தை சொல்லிவிடுவேனானால் அது நம்புவது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ, ಆರಂಭದಲ್ಲಿ ಈ ಮಗುವಿಗೆ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರೆ ಈ ಮಗು ನಂಬುವುದಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯ ಆಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆபிரகாமை குறித்தே தேவன் அப்படித்தான் நினைத்தார். ಆಬ್ರಹಾಮನ ಬಗ್ಗೆ ದೇವರು ಆ ರೀತಿ ನೆನೆಸಿಕೊಂಡನು. அப்படியானால் நம்மை குறித்து எவ்வளவு அதிகமாக அவர் நினைப்பார். ಆದರೆ ನಮ್ಮ ಬಗ್ಗೆ ಇನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ತಿಳಿದುಕೊಂಡಿರಬೇಕು. ஆக முதலாவது சின்ன வாக்குத்தத்தங்கள், ಆದ್ದರಿಂದ ಮೊದಲನೇದಾಗಿ ಚಿಕ್ಕ ವಾಗ್ದಾನ, அதன் பின்பு பெரிய வாக்குத்தத்தங்கள், ಅದಾದ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ, அதற்கு பிறகு மிகவும் பெரியதான வாக்குத்தத்தங்கள். ಅದಾದ ಮೇಲೆ ಮಹಾ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನ. அப்போ இந்த கொஞ்ச வாக்குத்தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் முன்னேறி போய்கொண்டே இருக்கும் பொழுது ಸ್ವಲ್ಪ ವಾಗ್ದಾನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಾವು ಮುಂದೆ ಹೋಗುತ್ತಾ ಇರುವಾಗ அதற்கு பின்பாக மிக பெரிய வாக்குத்தத்தத்தை எளிதாக நாம் போய் பெற்றுக்கொள்ளலாம். ಅದಾದ ಮೇಲೆ ದೊಡ್ಡ ವಾಗ್ದಾನವನ್ನು ಅತಿ ಸುಲಭವಾಗಿ ನಾವು ಪಡೆದುಕೊಳ್ಳಬಹುದು. இந்த வாக்குத்தத்தங்களை அவர் சாட்சி என்றும் சொல்லுகிறார். ಈ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಆತನ ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿಯೂ ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த வாக்குத்தத்தங்களை யாரெல்லாம் விசுவாசித்தார்களோ ಈ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಯಾರು ನಂಬಿದರೋ அது அவர்களுக்கு சாட்சியாக மாறிவிடுகிறது. ಅದು ಅವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಯಿತು. முதலாவது வாக்குத்தத்தம், ಮೊದಲನೇದಾಗಿ ವಾಗ್ದಾನ, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்கள், ನೀವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. நீங்கள் அதை பெற்றுக்கொண்ட பின்பு ನೀವು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಮೇಲೆ உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு அது சாட்சியாக மாறிவிடுகிறது. ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರುವ ಸಂತತಿಗೆ ಅದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದಲಾವಣೆಯಾಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களுக்கு விசுவாசம், ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள், ನೀವು ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ, ஆகையினாலே அதை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். ಆದ್ದರಿಂದ ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. உங்களுக்கு பின்வரும் சந்ததிக்கு அது சாட்சியாக மாறிவிடுகிறது. ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ಬರುವ ಸಂತತಿಗೆ ಅದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ இதை ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. பார்க்கிற அவர்களும் உங்களைப் போல விசுவாசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ಇದನ್ನು ನೋಡುವಂತ ಆ ಸಂತತಿಯವರು ಅದನ್ನು ನಂಬಿ ವಿಶ್ವಾಸಿಯಾಗಿ ಜೀವನ இந்த ಮಾಡುತ್ತಾರೆ. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் நாம் பார்த்தோமானால் இந்த விசுவாசத்தை குறித்தே அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ಈ ಇಬ್ರು 11ನೇ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿ ನೋಡಿದರೆ ನಂಬಿಕೆಯ ಬಗ್ಗೆನೇ ಆತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வந்து விடுவோமானால் 12ನೇ ಅಧ್ಯಾಯ ಮೊದಲನೇ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದರೆ, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ಆದ ಕಾರಣ ಇಷ್ಟು ಮಂದಿ ಸಾಕ್ಷಿಯವರ ಮೇಘೋಪಾದಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವುದರಿಂದ, ஆமென், ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஒன்று இரண்டு சாட்சிகள் அல்ல, ಒಂದು ಎರಡು ಸಾಕ್ಷಿ ಅಲ್ಲ, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறதாம். ಮೇಘೋಪಾದಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ತುಂಬಿರುತ್ತದೆ. அப்ப இந்த சாட்சிகள் எல்லாம் சாட்சி ஆவதற்கு முன்பாக அவைகள் விசுவாசமாக இருந்தது. ಈ ಸಾಕ್ಷಿಗಳೆಲ್ಲ ಮೊದಲು ಸಾಕ್ಷಿಯಾಗುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಇವೆಲ್ಲವೂ ನಂಬಿಕೆಯಾಗಿದ್ದವು. அப்ப நமக்கு தேவன் இங்க என்ன சொல்லுகிறார்? ಆದ್ದರಿಂದ ದೇವರು ನಮಗೆ ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ, இன்றைக்கு நீ விசுவாசித்தால் ಈ ದಿನದಲ್ಲಿ ನೀನು ನಂಬಿದರೆ நாளைக்கு நான் அதை சாட்சியாக மாற்றி விடுவேன். ನಾಳೆ ಅದನ್ನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವೆನು.
ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. உன் சந்ததிகளுக்கு அது மிகப்பெரிய சாட்சியாக மாறிவிடும். ನಿಮ್ಮ ಸಂತತಿಗೆ ಅದು ಮಹಾ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. காரணம் வாக்குத்தத்தம் பண்ணின நான் உண்மையுள்ளவர். ಕಾರಣ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ನಾನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವನು. உன்னை பார்க்கிற உன் பிள்ளைகள் நான் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்து கொள்வார்கள். ಅದನ್ನು ನೋಡಿ ನಿನ್ನನ್ನು ನೋಡಿದ ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ನಾನು ಉತ್ತಮನೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವರು. ஆகவே மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಮೇಘೋಪಾದಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಇಷ್ಟು ಸಾಕ್ಷಿಗಳು ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತುಕೊಂಡಿವೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. சங்கீதம் 119 வசனம் 49 50 ரெண்டையும் வாசிக்கலாம். Psalm 119 verses 49 and 50. 119ನೇ ಕೀರ್ತನೆ 45 49 50. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನವನ್ನು ನಿನ್ನ ಸೇವಕರಿಗೋಸ್ಕರ ನೆನಪು ಮಾಡಿಕೊ. ನನ್ನಲ್ಲಿ ನಿರೀಕ್ಷೆಯನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದೆಯಲ್ಲ. ನಿನ್ನ ನುಡಿಯು ನನ್ನನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸುತ್ತದೆ. ಆಪತ್ಕಾಲದಲ್ಲಿ ಇದೇ ನನಗೆ ಆಧಾರಣೆ. ಆಮೆನ್. Hallelujah. ஹalleluya. நீர் என்னை நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹalleluya. ஹalleluya. இவர் சொல்லுகிற இந்த காரியத்தை கவனித்து பாருங்க. ಈತನು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನದಿಂದ ಕೇಳಿರಿ. யாகுவா வாக்குத்தத்தம் பண்ணினார். ಯಾಕೋಬ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. அது என்ன ஆச்சு? அந்த சிறுமையில அவருக்கு ஆறுதலா இருந்தது. ಅದು ಆಪತ್ಕಾಲದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅದು ಆಧಾರಣೆಯಾಗಿತ್ತು. அந்த வார்த்தை என்ன செஞ்சது? அவருக்கு உயிர் தந்தது என்று சொல்லுகிறது. ಆ ವಾಕ್ಯವು ಆತನನ್ನು ಚೈತನ್ಯಗೊಳಿಸಿತು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அது தமிழில் சொல்லும்போது உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறது. ಉಜ್ಜೀವಿಸ ಮಾಡಿತು. ரிசரக்ட் உயிர்ப்பித்தது என்று சொல்லுகிறது. அப்போ அந்த வார்த்தை இன்னும் நடக்கல. அந்த வாக்குத்தத்தம் என்ன கொடுக்கப்பட்டதோ அது இன்னும் நடக்கல. ಆ ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ಇನ್ನು ನಡೆಯಲಿಲ್ಲ. அவர் இப்பதான் நம்ப ஆரம்பிச்சிருக்கிறார். ಈಗ ತಾನೇ ಆತನು ವಾಗ್ದಾನವನ್ನು ನಂಬಿದ್ದಾನೆ. ஆனா அந்த வாக்குத்தத்தத்தை கேட்ட உடனேயே அவருக்குள்ள ஜீவன் வந்து விட்டது. ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಆತನಲ್ಲಿ ಜೀವವು ಉಂಟಾಯಿತು. அப்படியானால் அந்த வாக்குத்தத்தத்தை கேட்பதற்கு முன்பாக அவர் கிட்டத்தட்ட மரித்த நிலைமையில் இருந்திருக்கிறார். ಆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಮರಣವನ್ನು ಸಂಭವಿಸಿದ್ದನು. சோ அப்படி ஒரு மரிக்கும் தருவாயிலே, அந்த மரண தருவாயிலே தேவன் அவருக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தம் அந்த நிமிஷத்திலே அவருக்கு ஜீவனை கொடுத்தது. ಆ ಮರಣ ಅಭಯಾಂತರದಲ್ಲಿ ಇರುವಾಗ ಆತನಿಗೆ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನದಿಂದ ಆತನಿಗೆ ಜೀವವು ಉಂಟಾಯಿತು. இப்போ ஒரு வார்த்தை ஒரு மனுஷனுக்கு எப்படி ஜீவனை கொடுக்க முடியும்? ಒಂದು ವಾಕ್ಯ ಮನುಷ್ಯರಿಗೆ ಹೇಗೆ ಜೀವವನ್ನು ಕೊಡಲು ಸಾಧ್ಯ? நாம சில சமயங்களில கடன் பிரச்சனையிலே மாட்டிக்கொண்டு தவித்துக் கொண்டிருக்கிறோம். ನಾವು ಕೆಲವು ಸಮಯಗಳಲ್ಲಿ ಸಾಲದ ಬಾಧೆಯಿಂದ ನಾವು ತವಕ ಪಡುತ್ತಿರುತ್ತೇವೆ. ஒருவேளை இன்னும் ஒரு வாரத்திற்குள் நீங்கள் அந்த கடனை அடைக்கவில்லை என்றால் உங்கள் வீட்டை ஜப்தி செய்து கொண்டு போய்விடுவார்கள். ಒಂದು ವಾರದಲ್ಲಿ ನೀವು ಆ ಸಾಲವನ್ನು ಹಿಂದಿರುಗಿಸ ಹೋದರೆ ನಿಮ್ಮ ಮನೆಯನ್ನು ದಸ್ತಿ ಮಾಡುತ್ತೇವೆ ಎಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. அதற்குள்ள நோட்டீஸ் எல்லாம் வந்து விட்டது. ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತಹ ನೋಟಿಸ್ ಅವರಿಗೆ ಬರುತ್ತದೆ. நீங்கள் இப்பொழுது பதறிக் கொண்டிருக்கிறீர்கள். ಈಗ ನೀವು ಹೆದರಿಕೊಂಡಿದ್ದೀರಿ. உங்கள் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய்விட்டது. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರಿ. கிட்டத்தட்ட மரித்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்கள். ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಮರಣ ಹೊಂದುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನೀವು ಇದ್ದೀರಿ. இந்த வேளையிலே ஒரு மனிதன் வந்து, ಇಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಬಂದು, நீங்கள் பயப்படாதீர்கள், ನೀವು ಭಯಪಡಬೇಡಿರಿ, உங்களுக்குரிய கடனுக்குரிய காசு பைசாவை நான் தருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ನಿಮ್ಮ ಸಾಲದ ಹಣವನ್ನು ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. இப்போ உங்களுக்குள் என்ன நடக்கும்? ಈಗ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அவர் இன்னும் அந்த பணத்தை உங்கள் கையில் தரவில்லை. ಆತನು ಇನ್ನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹಣವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அந்த நாளுக்குள் தருகிறேன் என்றுதான் சொன்னார். ಆ ದಿನದಲ್ಲಿ ನಾನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட நம்பிக்கை இழந்த மரித்த நிலைமையில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். ನೀವು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ನೀವು ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವರಾಗಿದ್ದೀರಿ. அந்த நேரத்தில் ஒருவர் வந்து நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಂದು ನಿಮ್ಮ ಸಾಲದ ಹಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳುವ ಮಾತ್ರವೇ நீங்கள் அதை நம்புகிறீர்கள். ನೀವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರಿ. அதை நம்பின உடனே ಅದು ನಂಬಿದ ತಕ್ಷಣ மரித்த நிலையில் இருந்த உங்களுக்கு ஜீவன் வந்து விடுகிறது. ಮರಣದ ಭಯದಿಂದ ಇದ್ದ ನಿಮಗೆ ಜೀವವು ಬರುತ್ತದೆ. அவர் இன்னும் பைசா கொடுக்கவில்லை. ಅವರು ಇನ್ನು ನಿಮಗೆ ಹಣವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. ஆனால் அவர் நம்பிக்கைக்குரியவர். ಆದರೆ ಆತನು ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನು. நீங்கள் அதை நம்பி விட்டீர்கள். ನೀವು ಅದನ್ನು ನಂಬಿದ್ದೀರಿ. இப்பொழுது உங்களுடைய பாரமெல்லாம் நீங்கி போனது. ಈಗ ನಿಮ್ಮ ಭಾರವೆಲ್ಲ
உங்களுக்கு ஆறுதல் கிடைத்து விட்டது. ನಿಮಗೆ ಆಧರಣೆ ಸಿಕ್ಕಿತು. நீங்கள் மரித்து உயிர்த்தெழுந்தது போல உங்களுக்கு புதிய ஜீவன் கிடைத்தது போல ஆகிவிட்டது. ನೀವು ಸತ್ತು ಪೂರ್ಣತೆ ಹೊಂದಿದ ಹಾಗೆ ನಿಮಗೆ ಮತ್ತೆ ಜೀವವು ಬಂದಿತು. நான் சொல்வது உண்மைதானா? ನಾನು ಹೇಳುವುದು நம் ನಿಜವಲ್ಲವೇ? கிட்டத்தட்ட நாம் எல்லாருமே இந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து சென்றிருப்போம். ನಾವು ಎಲ್ಲರೂ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಅನುಭವದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ஹalleluya. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில யாகுவாவுடைய அந்த வாக்குத்தத்தம் அவரிடத்தில் வருகிறது. ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನ ವಾಗ್ದಾನವು ಅವರ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂತು. அந்த வார்த்தை கிடைத்த உடனே அவர் சொல்லுகிறார், ಆ ವಾಕ್ಯ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, பாரு அந்த வார்த்தை கிடைத்த உடனே நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். ಆ ವಾಕ್ಯ ಸಿಕ್ಕಿದ ತಕ್ಷಣ ನಾನು ಉಜ್ಜೀವಿಸಲ್ಪಟ್ಟೆನು ಎಂಬುದಾಗಿ. தேவனுடைய வாக்குத்தத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று பாருங்கள். ದೇವರ ವಾಗ್ದಾನ ಎಷ್ಟು ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது வல்லமை உள்ளதாக மாறுகிறது? ಆ ವಾಗ್ದಾನ ಯಾವಾಗ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ? எப்பொழுது நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களோ அப்பொழுதுதான் அது வல்லமை உள்ளதாக மாறுகிறது. ಯಾವಾಗ ನೀವು ಅದನ್ನು ನಂಬುತ್ತೀರೋ ಆಗ ಆ ವಾಗ್ದಾನ ಪ್ರಭಾವಶಾಲಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. இல்லாவிட்டால் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது. ಇಲ್ಲದಿದ್ದರೆ ಎಷ್ಟೋ ವಾಗ್ದಾನ ನಿಮ್ಮ ಸುತ್ತಲೂ ತುಂಬಿದೆ. அவைகள் எல்லாம் நீங்கள் நம்பினால் மட்டும்தான் அது உங்களுக்கு ஜீவனை தரும். ಅವುಗಳೆಲ್ಲವನ್ನು ನಂಬಿದರೆ ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಅವು ಜೀವ ಕೊಡುತ್ತವೆ. விசுவாசித்தால் மட்டுமே அது உங்களுக்கு பலனாய் மாறும். ನೀವು ನಂಬಿದರೆ ಮಾತ್ರ ಅದು ನಿಮಗೆ ಬಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. சோ அப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். ಅಂತ ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. முதலாவது வாக்குத்தத்தங்களை கேட்கிறோம், ಮೊದಲನೇದಾಗಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳುತ್ತೇವೆ, பின்பு அதை விசுவாசிக்கிறோம். ಆಮೇಲೆ ಅದನ್ನು ನಂಬುತ್ತೇವೆ. விசுவாசித்த பின்பு இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? ನಂಬಿದ ಮೇಲೆ ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? அந்த வார்த்தை கேட்டவுடனே அவருக்கு உயிர் வந்து விட்டது, அதுல சந்தேகமே இல்லை. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ತಕ್ಷಣ ಆತನಿಗೆ ಜೀವ ಬಂತು, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಸಂದೇಹವೂ ಇಲ್ಲ. ஆனால் 49ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று பாருங்கள். ಆದರೆ 49ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. நீர் என்னை நம்ப பண்ணீரல்வா ஒரு வாக்குத்தத்தம், ನೀನು ನನಗೆ ನಂಬಿಕೆ ಕೊಟ್ಟಂತ ಒಂದು ವಾಗ್ದಾನ, அதை இப்பொழுது நீர் நினைத்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். ಅದನ್ನು ಈಗ ನೀನು ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳು ಎಂಬುದಾಗಿ. அப்படியானால் அந்த சொன்ன வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லை. ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಆತನು ಹೇಳಿದಂತ ವಾಗ್ದಾನ ಇನ್ನೂ ನೆರವೇರಲಿಲ್ಲ. கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்தார், ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟರೆ அந்த வாக்கு கிடைத்தவுடனேயே அவருக்கு ஜீவன் வந்து விட்டது. ಆ ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಆತನಿಗೆ ಜೀವವು ಉಂಟಾಯಿತು. ஆனால் இன்னும் அது நிறைவேறவில்லை. ಆದರೆ ಅದು ಇನ್ನೂ ನೆರವೇರಲಿಲ್ಲ. அருமையான விசுவாசிகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது நமக்கு ஒரு நல்ல பாடமாயிருக்கிறது. ಇದು ನಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಪಾಠವಾಗಿದೆ. தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರೆ அந்த நேரத்தில் என் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னை தேற்றினது என்பது உண்மை. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಕೊಟ್ಟಂತ ವಾಗ್ದಾನ ನನಗೆ ಆಧರಣೆ ಮಾಡಿತು ಎಂಬುದು ನಿಜ. ஆனால் அதற்கு பின்பு நான் என்ன செய்ய வேண்டும்? ಅದಾದ ಮೇಲೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? இங்கே சங்கீதக்காரன் என்ன செய்கிறார்? ಇಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನು அது ಮಾಡುತ್ತಾನೆ? நிறைவேறும் காலம் வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ಅದು ನೆರವೇರುವ ತನಕ ಆತನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. அது நிறைவேறும் வரைக்கும் சோர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அருமையான தேவ பிள்ளையே. ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ತನಕ ನೀವು ಬೇಸರಗೊಳ್ಳದೆ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇರಬೇಕು. அவர் ஏற்ற வேளையிலே அதை நடக்க பண்ணுவார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆತ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. நம்முடைய நேரத்தில் அல்ல, ನಮ್ಮ ಸಮಯದಲ್ಲಿ ಅಲ್ಲ, அவருடைய சமயத்தில் அதை நிறைவேற பண்ணுவார். ಆತನ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ. அப்பொழுது அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாகிவிடும். ಆಗ ಅದು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. எகிப்திலே அடிமைகளாய் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸತ್ವದಿಂದ ಜನರು ಅಲ್ಲಿಂದ ಅವರು ಆತನಿಗೆ ಮೊರೆ ಇಡುತ್ತಿದ್ದಾರೆ. தேவன் அதை கேட்டார், ದೇವರು ಅದನ್ನು ಕೇಳಿದನು. உடனே ஒரு ரட்சகனை அனுப்பினார். ತಕ್ಷಣ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನನ್ನು ಕಳಿಸಿದನು. ரட்சகனை எந்த ரூபத்தில் அனுப்பினார்? ರಕ್ಷಕನು ಯಾವ ರೂಪದಲ್ಲಿ ಕಳಿಸಿದನು? நல்லா கவனிங்க, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ ನೋಡಿರಿ. அந்த ரட்சகனை அவர் குழந்தை பருவத்தில் அனுப்பினார். ಆ ರಕ್ಷಕನನ್ನು ಮಗುವಿನ ರೂಪಾಂತರ ಮಾಡಿ ಕಳಿಸಿದನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ அவர்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். ಅವರು ಅದನ್ನು ನಂಬಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அந்த நேரத்திலே அது குழந்தையாக அங்கே வந்தது. ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅದು ಮಗುವಾಗಿ ಅಲ್ಲಿಗೆ ಬಂತು. அவர்களுடைய விசுவாசமும் குழந்தையாகத்தான் இருந்தது. ಅವರ ನಂಬಿಕೆಯು ಮಗುವಾಗೇ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரட்சகனும் குழந்தையாகத்தான் இருந்தார். ಆದ್ದರಿಂದ ಅವರಿಗೆ ಕಳಿಸಲ್ಪಟ್ಟಂತ ರಕ್ಷಕನು ಮಗುವಾಗಿದ್ದನು. ஏனென்றால் தேவன் அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே அவனை ஒரு ரட்சகனாகவே தான் பிறக்க செய்தார். ಏಕೆಂದರೆ ದೇವರು ಆ ಮಗು ಹುಟ್ಟುವಾಗಲೇ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನಾಗಿ ಆತನು ಹುಟ್ಟಿಸಿದನು. மற்ற குழந்தைகள் எல்லாம் கொலை செய்யப்படும் பொழுது இந்த குழந்தையை மட்டும் தேவன் காப்பாற்றினார். ಬೇರೆ ಮಗುಗಳನ್ನು ಸಾವನ್ನು ಕಂಡಾಗ ಈ ಮಗುವನ್ನು ಮಾತ್ರ ಆ ದೇವರು ಕಾಪಾಡಿದನು.
யார் கொலை செய்து தேடினானோ அவன் வீட்டுக்குள்ளேயே கொண்டு இந்த குழந்தையை வைத்தார். ಕೊಲೆ ಮಾಡಲು ಯಾರು ಹುಡುಕಿದರೋ ಆತನ ಮನೆಗೆ ಈ ಮಗುವನ್ನು ದೇವರು ಸೇರಿಸಿದರು. அவருடைய வழி நடத்துதல் ஆச்சரியமானது அருமையான தேவ பிள்ளையே. ಆತ ನಡೆಸುವ ಮಾರ್ಗವು ಆಶ್ಚರ್ಯವಾದದ್ದು ಪ್ರಿಯರೇ. ஹalleluya. ஹalleluya. அந்த கொலைகாரனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தையை கொண்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தார் தேவன். ಕೊಲೆಗಾರನ ಮನೆಯಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನ ಬೆಳೆಸಿದನು. என்னவாக வளர்க்க ஆரம்பிக்கிறார்? ಏನಾಗಿ ಆತನ ಬೆಳೆಸುತ್ತಾನೆ? அந்த ராஜாவுக்கு எதிரானவனாய் வளர்க்க ஆரம்பிக்கிறார். ಆ ರಾಜನಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಆತನ ಬೆಳೆಯಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சகனாக அவரை வளர்க்க ஆரம்பிக்கிறார். ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರಿಗೆ ರಕ್ಷಕನಾಗಿ ಆತನ ಬೆಳೆಸುತ್ತಾನೆ. கிட்டத்தட்ட 40 வயது ஆனது மோசேக்கு. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 40 ವರ್ಷ ಆಯಿತು ಮೋಶೆಗೆ. ஒரு மனிதன் மிகவும் திடகாத்திரமாக நல்ல சாமர்த்தியத்தோடு இருக்கக்கூடிய வயது அந்த 40 வயது. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಚೆನ್ನಾಗಿ ಬಲ ಉಳ್ಳವನಾಗಿ ಇರುವ ಸಮಯ ಒಂದು 40 ವರ್ಷ. இப்போ உள்ள ஜனங்களை பார்க்காதீங்க. ಈಗ ಇರುವ ಜನರನ್ನು ನೋಡಬೇಡಿರಿ. நான் அந்த காலத்து ஜனங்களை சொல்றேன். ನಾನು ಆ ಕಾಲ ಜನರನ್ನ ಬಗ್ಗೆ ಹೇಳಿದೆ. ஹalleluya. அந்த காலத்துல 40 வயசுல தான் திடகாத்திரமா இருந்தாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ 40 ವರ್ಷಕ್ಕೆ ಅವರು ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿದ್ದರು. ஹalleluya. ஹalleluya. அந்த 40 வயசிலே அவர் திடகாத்திரமா இருக்கும் பொழுது தேவன் அவரை கொண்டு அந்த ஜனங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்திருக்கலாம். ಆ 40 ವರ್ಷದಲ್ಲಿ ಆತನು ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿದ್ದಾಗ ದೇವರು ಆತನಿಗೆ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನಾಗಿ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡಬಹುದಿತ್ತು. ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. ಆದರೆ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಮಾಡಲಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? ரட்சிக்கப்படுவதற்கு அந்த ஜனங்கள் ஆயத்தமாகவில்லை. ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆ ಜನರು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. ரட்சிப்பதற்கு மோசேயும் ஆயத்தமாகவில்லை. ರಕ್ಷಣೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮೋಶೆಯು ಸಿದ್ಧವಾಗಿಲ್ಲ. தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் ದೇವರು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕಾದರೆ எல்லாம் கூடி வர வேண்டும். ಎಲ್ಲವೂ ಒಂದಾಗಿ ಸೇರಿ ಬರಬೇಕು. எல்லாம் கூடி வரும் பொழுதுதான் ಎಲ್ಲವೂ ಸೇರಿ ಬಂದಾಗಲೇನೆ அங்கே தேவனுடைய கிரியை காணப்படும். ಅಲ್ಲಿ ದೇವರ ಕ್ರಿಯೆಗಳು ಕಾಣಬರುತ್ತವೆ. அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், உண்மைதான். ಅವರು ದಾಸತ್ವದಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ, ಅದು ನಿಜವೇ. அவர்களை விடுவிப்பேன் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், அதுவும் உண்மைதான். ಅವರನ್ನು ಬಿಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವುದು ನಿಜವೇ. ரட்சகனை அனுப்புவேன் என்று சொன்னார், அனுப்பினார், அதுவும் உண்மைதான். ರಕ್ಷಕನನ್ನು ಕಳಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ದು ಕಳಿಸಿದ್ದು ನಿಜವೇ. ஆனால் எல்லாம் கைகூடி வர ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். ಎಲ್ಲವೂ ಕೈಗೂಡಿ ಬರುವುದಕ್ಕೆ ದೇವರು ಒಂದು ಕಾಲವನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இன்னும் ஆயத்தமாகவில்லை. ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರ ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಇನ್ನೂ ಸಿದ್ಧರಾಗಿರಲಿಲ್ಲ. அதே போல ரட்சகனும் முழு அளவுக்கு வளரவில்லை. ಅದೇ ರೀತಿ ರಕ್ಷಕನು ಪೂರ್ತಿ ಆತನು ಸಿದ್ಧವಾಗಲಿಲ್ಲ. இப்ப ரட்சகனை முதலாவது ஆயத்தப்படுத்த வேண்டும். ಮೊದಲಾಗಿ ರಕ್ಷಕನ ನಾವು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. இந்த ஜனங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டும். ಈ ಜನರನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಬೇಕು. இப்ப இந்த ஜனங்கள் எப்படி ஆயத்தமாவார்கள்? ಈ ಜನರು ಹೇಗೆ ಅವರು ಸಿದ್ಧವಾಗುವರು? இந்த ஜனங்கள் நாம் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு வர வேண்டும். ಈ ಜನರು ರಕ್ಷಣೆನೇ ಒಂದು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿ ಅವರಿಗೆ ಉಂಟಾಗಬೇಕು. நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறதா? ನಾನು ಹೇಳುವುದು ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆಯಾ? நாங்கள் கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை அவர்களுக்கு வந்தால்தான் நாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். ನಾವು ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದಾಗಲೇ ಅವರು ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಅವರು ಇಷ್ಟಪಡುವರು. அப்படியானால் என்ன நடக்க வேண்டும்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಅಲ್ಲೇನೇ ನಡೆಯಬೇಕು. அவர்களுக்கு அதிகமான கொடுமைகள், அதிகமான உபத்திரவங்கள் அவர்களுக்கு வர வேண்டும். ಅಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಅಧಿಕವಾದ ದಂಡನೆಗಳು ಉಂಟಾಗಬೇಕು. அல்லேலூயா. ஹalleluya. அந்த தண்டனை அவ்வளவு தூரம் வரும் வரைக்கும் தேவன் பொறுமையாக இருக்கிறார். ಅವರಿಗೆ ದಂಡನೆ ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಬರುವ ತನಕ ದೇವರು ತಾಳ್ಮೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. சோ அவர்கள் அந்த அளவுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டே ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த இடத்திலே ನಾನು ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬ ಅಂತ ಸಮಯದಲ್ಲಿ அவர்களை ரட்சிக்கிறவனும் அதே அனுபவத்திற்குள்ளாக கடந்து போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ಅವರು ರಕ್ಷಣೆ ಮಾಡುವ ರಕ್ಷಕನು ಅದೇ ಅನುಭವದಲ್ಲಿ ಹೋಗಬೇಕು ಎಂಬುದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. அவனை அங்கே வேற இடத்தில் கொண்டு போய் தேவன் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். ಆತನನ್ನು ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆತನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುತ್ತಾನೆ. அந்த மீதியான் தேசத்தில் போன உடனேயே தேவன் அவருக்கு தரிசனமாகவில்லை. மீதியான் ದೇಶಕ್ಕೆ ಹೋಗಿದ ತಕ್ಷಣ ದೇವರು ಆತನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அந்த 40 வருஷங்கள் முடிகிற நேரத்தில் தான் தேவன் அங்கே தரிசனமாகிறார் அவருக்கு. 40 ವರ್ಷ ಮುಗಿಯುವ ಆದ ಮೇಲೆ ದೇವರು ಆತನಿಗೆ ದರ್ಶನವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அதன் பின்பு ஒரு கையிலே ஒரு கோலை கொடுத்து நீ இதனால் போய் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಕೋಲನ್ನು ಕೊಟ್ಟು ಇದರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಹೇಳಿ ಕಳಿಸುತ್ತಾನೆ. அதன் பின்பு நடந்த கதைகள் நமக்கு தெரியும். ಅದಾದ ಮೇಲೆ ನಡೆದಂತ ಸಂಗತಿಗಳು ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿವೆ. சோ இவ்வளவும் ஆன பிறகு தேவன் அந்த சரியான நேரத்திலே அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து வெளியே கொண்டு வருகிறார். ಇಷ್ಟು ನಡೆದ ಮೇಲೆ ದೇವರ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರನ್ನು ದಾಸತ್ವದಿಂದ ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எப்பொழுது அவர்களுக்கு வந்தது? ಆದರೆ ಈ ವಾಗ್ದಾನ ಅವರಿಗೆ ಯಾವಾಗ ಬಂತು?
கிட்டத்தட்ட 800 வருஷங்களுக்கு முன்பாக வந்தது. ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 700 ವರ್ಷಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿಯೇ ಬಂದಿತ್ತು. ஆனால் இப்பொழுதுதான் அது நிறைவேறுகிறது. ಆದರೆ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಅವರಿಗೆ ನೆರವೇರುತ್ತದೆ. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டியதுதான் விசுவாசம். ದೇವರು ಮಾಡಿದ ವಾಗ್ದಾನಕ್ಕೆ ಅವನು ಖಂಡಿತವಾಗಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾನೆ ಎಂಬುದೇ ನಮ್ಮ ನಂಬಿಕೆ ಆಗಿರಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ஆகவே தேவன் இங்கே ஆபிரகாமிடத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ಇಲ್ಲಿ ದೇವರು ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ. நான் காண்பிக்கிற தேசத்திற்கு நீ போ என்று வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். ನಾನು ತೋರಿಸುವಂತ ದೇಶಕ್ಕೆ ಹೋಗು ಎಂಬ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ. அங்கே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார். ಅಲ್ಲಿ ಹಾಲು ಜೇನು ಹರಿಯುವ ದೇಶ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனால் அங்கே போனால் அங்கே எதுவுமே ஆடுகளுக்கு தேவையான புல் கூட அங்கே கிடைக்கவில்லை. ಆದರೆ ಅಲ್ಲಿ ಹೋದರೆ ಕುರಿ ಮೇಕೆಗಳಿಗೆ ಸಿಗುವ ಆಹಾರವೂ ಅಲ್ಲಿಲ್ಲ. ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணினர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி அவன் அங்கேயே குடியிருந்தான். ಆದರೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವನು ಉತ್ತಮವನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಅವನು ಅಲ್ಲಿಯೇ ವಾಸ ಮಾಡಿದನು. ஹalleluya. ஹalleluya. அதற்கு வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ಅದಕ್ಕೆ ಸತ್ಯವೇದ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Hebrew 11 verse 8. ನಂಬಿಕೆಯಿಂದಲೇ ಆಬ್ರಹಾಮನು ಕರೆಯಲ್ಪಟ್ಟ ಕೂಡಲೇ ಕರೆದಾತನ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ತಾನು ಬಾಧ್ಯವಾಗಿ ಹೋಗಬೇಕಾಗಿದ್ದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದನು. ஹalleluya. ತಾನು ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳವು ಯಾವುದೆಂದು ತಿಳಿಯದೆ ಹೊರಟನು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஹalleluya. ஹalleluya. இதுதான் விசுவாசம். இதுவே ನಂಬಿಕೆ. காரணம் அவன் எதை நம்பினான்? ಕಾರಣ ಅವನು ಯಾವುದನ್ನು ನಂಬಿದನು? அந்த இடத்தை அவன் நம்பவில்லை. ಆ ಸ್ಥಳವನ್ನು ಆತನು ನಂಬಲಿಲ್ಲ. வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்பினான். ಆಮೆನ್. ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಆತನನ್ನು ಅವನು ನಂಬಿದನು. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. ஆகவே நாம் சூழ்நிலைகளை நம்பக்கூடாது. ಆದ್ದರಿಂದ ನಾವು ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು ನಂಬಬಾರದು. வாக்குத்தத்தம் பண்ணினவரை நம்ப வேண்டும். ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದವರನ್ನು ನಂಬಬೇಕು. அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ನಾವು ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. எது வரைக்கும்? ಎಲ್ಲಿಯ ತನಕ? அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರುವ ತನಕ ನಾವು ಆತನನ್ನೇ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಬೇಕು. சங்கீதம் 123 வசனம் 2 பார்க்கலாம். Psalm 123 verse 2. 123ನೇ ಕೀರ್ತನೆ 2ನೇ ವಚನ. ಯಜಮಾನನ ಕೈಯನ್ನು ದಾಸನ ಕಣ್ಣುಗಳು, ಯಜಮಾನಿಯ ಕೈಯನ್ನು ದಾಸಿಯ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವ ಪ್ರಕಾರವೇ ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಕೋಬನನ್ನೇ ನೋಡುತ್ತಾ ಆತನ ಕಟಾಕ್ಷವನ್ನು ನಿರೀಕ್ಷಿಸಿಕೊಂಡಿವೆ. ஆமென். ஹalleluya. வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய யாகுவா எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஹalleluya. 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 அவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ಆತನ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாம் அதை விசுவாசித்தோமானால் ನಾವು ಅದನ್ನು ನಂಬುವುದಾದರೆ அது வரும் வரைக்கும் நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். ಅದು ಬರುವ ತನಕ ನಾವು ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು. ரோமரில் ஒரு வசனம் இதை சம்பந்தமாக ஒரு வசனம் வாசித்தேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 23, 24, 25 மூன்று வசனங்களை வாசிக்கலாம். ரோமன்ஸ் சாப்டர் 8 verses 23, 24 and 25. ರೋಮಾಪುರದವರಿಗೆ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 23ರಿಂದ 25 ವಚನಗಳು. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ಪ್ರಥಮ ಫಲವಾಗಿರುವ ಪವಿತ್ರ ಆತ್ಮ ವರವನ್ನು ಹೊಂದಿದ ನಾವಾದರೂ ದೇವಪುತ್ರರ ಪದವಿಯನ್ನು ಅಂದರೆ ದೇಹಕ್ಕೆ ಬರಬೇಕಾದ ವಿಮೋಚನೆಯನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ನಮ್ಮೊಳಗೆ ನರಳುತ್ತೇವೆ. ನಾವು ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿದವರಾದರೂ ಇನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತವರಾಗಿದ್ದೇವೆ. ಎದುರು ನೋಡುವ ಪದವಿ ಪ್ರತ್ಯಕ್ಷವಾಗಿದ್ದರೆ ಎದುರು ನೋಡುವುದು ಏಕೆ? ಪ್ರತ್ಯಕ್ಷವಾದುದನ್ನು ಎದುರು ನೋಡುವುದುಂಟೆ. ಆದರೆ ಕಾಣದಿರುವುದನ್ನು ನಾವು ಎದುರು ನೋಡುವವರಾಗಿದ್ದರೆ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿರುವೆವು. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? தான் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ಆತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ.
ஹல்லேலூயா. ஹalleluya. நாம் பெற்றுக்கொண்ட பிறகு ரட்சிக்கப்படவில்லை, ನಾವು ಪಡೆದುಕೊಂಡ ಮೇಲೆ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಲಿಲ್ಲ. அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ಆ ನಂಬಿಕೆಯಿಂದ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಂಡಿದ್ದೇವೆ. நாம் எல்லாரும் அப்படிப்பட்ட விசுவாசிகள் தான். ನಾವು ಎಲ್ಲರೂ ಅಂತ ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೇವೆ. அப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டால், ಆ ರೀತಿ ರಕ್ಷಣೆ ಪಡೆದುಕೊಂಡರೆ நாம் காணாததை கண்டு நாம் ரட்சிக்கப்பட்டோம், ಕಾಣದೇ ಇರುವುದನ್ನು ನಂಬಿ ನಾವು ರಕ್ಷಣೆ ಪಡೆದಿದ್ದೇವೆ. அது வருகிறதற்கு பொறுமையோட காத்திருப்போம். ಆದರೆ ಅದು ಬರುವುದಕ್ಕೆ ನಾವು ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. எது வரைக்கும்? ಎಲ್ಲಿಯ ತನಕ? எங்கள் தேவனாகிய யாகுவா எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும். ನಮ್ಮ ದೇವರಾದ ಯಾಹೋವ ನಮಗೆ ಕಟಾಕ್ಷಿಸುವ ತನಕ. ஹalleluya. ஹalleluya. அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்க நான் விசுவாசித்தால் உடனே எனக்கு அது வந்துவிடும் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ಇದನ್ನ ನಂಬಿದರೆ ತಕ್ಷಣ ನನಗೆ ಅದು ಬರುತ್ತದೆ ಎಂದು ನೀವು ಎದುರು ನೋಡಬಾರದು. அதற்காக காத்திருக்க வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಕಾದುಕೊಂಡಿರಬೇಕು. அதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நான் நம்பினேனே, ನಾನು ನಂಬಿದ್ದೇನಲ್ಲ, இன்னும் காத்து கொண்டு இருக்கிறேனே, ಇನ್ನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನಲ್ಲ, எப்பொழுது அது வரும்? ಯಾವಾಗ ಅದು ಬರುತ್ತದೆ? இப்படி நீங்கள் சண்டை போடலாம் அவரோடு கூட. ಈ ರೀತಿ ನೀವು ಜಗಳ ಮಾಡಬಹುದು ಆತನೊಂದಿಗೆ. இது எப்படிப்பட்ட சண்டை? ಇದು ಯಾವ ರೀತಿಯ ಜಗಳ? உரிமையில் போடுகிற சண்டை. ಅದು ತುಂಬಾ ಹಕ್ಕಿನಿಂದ ಮಾಡುವಂತ ಜಗಳ. நான் உம்மை நம்பினேனே, ನಾನು ನಿನ್ನ ನಂಬಿದ್ದೇನಲ್ಲ, என்னை வெட்கப்பட விடாதீரோ ನನಗೆ ನೀನು ನಾಚಿಕೆ என்று ಪಡಿಸಬೇಡ சொல்லி நம்பிக்கையோடு நாம் அவரிடத்தில் போராடுகிறதான ஒரு சண்டை. ಎಂಬ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಆತನೊಂದಿಗೆ ಹೋರಾಡುವಂತಹ ಜಗಳ. இந்த சண்டையிலே அவர் நம்மை கோபித்துக் கொள்ளவே மாட்டார். ಈ ಜಗಳದಲ್ಲಿ ಆತ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕೋಪಿಸಿಕೊಳ್ಳುವುದೇ ಇಲ್ಲ. வீட்டிலே மனைவிமார்கள் தங்கள் கணவனோடு சண்டை போடுவது நமக்கு தெரியும். ಮನೆಯಲ್ಲಿ ಹೆಂಡತಿಯರು ಗಂಡನೊಂದಿಗೆ ಜಗಳ ಮಾಡೋದು ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ. உன்னை நம்பித்தானே நான் பல காரியங்களை நாம் சொல்கிறோம், உன்னை நம்பித்தானே நான் செஞ்சேன் அப்படின்னு ನಿನ್ನ சொல்லி. ನಂಬಿ ಅಲ್ವಾ ನಾನು ಈ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அவர் என்ன சொல்லுவாரு? ಆತನ ಆಗ ಏನು ಹೇಳುತ್ತಾನೆ? பொறு வரட்டும், சம்பளம் வரட்டும், இல்லையா, வரட்டும், என் கையில வரட்டும், வந்த பிறகு என்ன பண்றேன், நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ಸಂಬಳ ಬಂದ ತಕ್ಷಣ ನಾನು ನೆರವೇರಿಸುತ್ತೇನೆ. ஆனா நம்ம கேட்கிறத விட்டுருவோமா? ನಾವು ಕೇಳುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತೇವಾ? இல்ல, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொண்டே இருப்போம். ಅವರಿಗೆ ಪದೇ ಪದೇ ನಾವು ಜ್ಞಾಪಕ ಮಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತೇವೆ. இந்த உலக பிரகாரமாக நீங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிறதுனாலே அவருக்கு நீங்கள் உணர்த்துகிறீர்கள். ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವವರಿಗೆ ನಾವು ಪದೇ ಪದೇ ಹೇಳುವುದರಿಂದ ಅವರಿಗೆ ಜ್ಞಾಪಕ ಪಡಿಸುತ್ತೇವೆ. ஆனால் தேவனிடத்திலே இதே போல திரும்ப திரும்ப நீங்கள் பேசுவதனாலே ಆದ್ರೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇದನ್ನೇ ಪದೇ ಪದೇ ನೀವು ಕೇಳುವುದರಿಂದ நீங்கள் தேவனுக்கு என்ன உணர்த்துகிறீர்கள்? ನೀವು ದೇವರಿಗೆ ಏನನ್ನು ತಿಳಿಸುತ್ತೀರಿ? நான் உம்முடைய வார்த்தையை இன்னும் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லுங்க. ನಾನು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬಿದ್ದೇನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. என் விசுவாசத்திலே நான் தளர்ந்து போகவில்லை, ನಾನು ನನ್ನ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾನು ಕುಂದಿ ಹೋಗಲಿಲ್ಲ. நான் தொடர்ந்து போய்க்கொண்டே இருக்கிறேன். ನಾನು ಇನ್ನು ಮುಂದುವರಿತಾ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ. எனக்கு அது கிடைக்கும் வரைக்கும் நான் உம்மை விட போவதில்லை. ಅದು ಸಿಗುವ ತನಕ ನಾನು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದೇ ಇಲ್ಲ. அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நம்மிடத்தில் இருக்கிற விசுவாசம் இந்த வழியில இருக்க வேண்டும். ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆ ಈ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು. இப்போ இவர் என்ன பண்ணினார் என்று பாருங்கள். ಈಗ ಈತ ಏನು ஆபிரகாம் என்ன பண்ணினார் என்று பாருங்கள். ಅಬ್ರಹಾಮನು ಏನು ಮಾಡಿದ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே தான் போகும் இடம் என்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனார். ತಾನು ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳವು ಯಾವುದೆಂದು ತಿಳಿಯದೆ ಹೊರಟನು. ஏன் அப்படி போனாராம்? ಏಕೆ ಆ ರೀತಿ ಆತನು ಹೋದನು? அது 10ஆம் வசனம் சொல்லுகிறது. ಯಾಕೆಂದರೆ ಅವನು ಶಾಶ್ವತವಾದ ಅಸ್ತಿವಾರಗಳುಳ್ಳ ಪಟ್ಟಣವನ್ನು, ಅಂದರೆ ದೇವರು ಕಲ್ಪಿಸಿದ ನಿರ್ಮಿಸಿದ ಪಟ್ಟಣವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿದ್ದನು. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நாம் எப்பொழுதுமே பக்கத்தில் பார்க்கிற பழக்கம் உள்ளவர்கள். ನಾವು ತುಂಬಾ ಸಮೀಪದಲ್ಲಿ ನೋಡುವಂತ ஆனால் ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನು ಎಂತವನು? தூரத்தில் பார்க்கிறவர். ಆತನು ತುಂಬಾ ಬಹಳ ದೂರದಲ್ಲಿರುವುದು ನೋಡುವರು. 13ஆம் வசனத்தை பாருங்க. 13th verse. ಇವರೆಲ್ಲರೂ ವಾಗ್ದಾನದ ಫಲವನ್ನು ಹೊಂದದೆ ಅವುಗಳನ್ನು ದೂರದಿಂದ ನೋಡಿ ಉಲ್ಲಾಸದೊಡನೆ ವಂದಿಸಿ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಮೃತರಾದರು. ನಾವು ಭೂಮಿಯ ಮೇಲೆ ಪರದೇಶದವರು ಪ್ರವಾಸಿಗರು ಆಗಿದ್ದೇವೆ ಎಂದು ಒಪ್ಪಿಕೊಂಡರು. ஹalleluya. இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. எங்க எப்படி பார்த்தார்களாம் அவர்கள்? ಯಾವ ರೀತಿ ಅವರು ನೋಡಿದರು? தூரத்தில் அவைகளை கண்டார்கள். ದೂರದಿಂದ ಅದನ್ನು ನೋಡಿ. இந்த தூரம் என்பது இந்த கிலோமீட்டர் கணக்கில் உள்ள தூரத்தையும் சொல்லலாம், ದೂರ ಎಂಬುದು ಈ ಕಿಲೋಮೀಟರ್ ಬಗ್ಗೆನೂ ಹೇಳಬಹುದು, நாள் கணக்கையும் சொல்லலாம், ದಿನಗಳ ಬಗ್ಗೆಯೂ ಹೇಳಬಹುದು, நாட்கள் வருஷங்கள் என்றும் சொல்லலாம். ದಿನ
ದಿನಗಳು ವರ್ಷಗಳು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಬಹುದು. ஆனால் இவர்கள் இந்த இரண்டையுமே தூரத்தில் கண்டு அதை அணைத்துக் கொண்டார்கள். ಇವರು ದೂರದಿಂದ ನೋಡಿ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡರು. அதை பெற்றுக்கொண்டதை போன்று அவர்கள் பாவித்து நடந்தார்கள். ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ಹಾಗೆ ಅನುಭವದಿಂದ ನಡೆದರು. ஹalleluya. அப்போ இதே போல தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குமே தூரத்தில் பார்க்கிறதான ஒரு அனுபவம் உண்டாகும். ಇದೇ ರೀತಿ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ ದೂರದಿಂದ ನೋಡುವಂತ ಅನುಭವ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை கழுகுக்கு ஒப்பாக சொல்லுகிறார். ದೇವರು ತನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಹದ್ದಿಗೆ ಹೋಲಿಸಿ ಹೇಳುತ್ತಾನೆ. அந்த கழுகினுடைய ஒரு சுபாவம் என்ன? ಆ ಹದ್ದಿನ ಸ್ವಭಾವ ಏನು? அது தூரத்திலிருந்து தன்னுடைய இரையை பார்க்கும். ಅದು ಬಹಳ ದೂರದಿಂದ ತನ್ನ ಆಹಾರವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುತ್ತದೆ. பக்கத்திலிருந்து பார்க்காது. ಅದು ಸಮೀಪದಿಂದ ನೋಡುವುದಿಲ್ಲ. பக்கத்திலிருந்து தன்னுடைய ஆகாரத்தை பார்ப்பது கோழிக்குரிய சுபாவம். பக்கದಿಂದ ಆಹಾರವನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳುವುದು ಕೋಳಿಯ ಸ್ವಭಾವವಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் கழுகு என்ன செய்யும்? அப்படி பக்கத்திலிருந்து பார்ப்பதனால இருக்கிற ஒரு பலவீனம் என்ன? ಆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಆಹಾರವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವುದ ಬಲಹೀನ ಯಾವುದು? அது ஃப்ரெஷ்ஷான ஆகாரம் கிடைத்தால் அதையும் சாப்பிடும். ಅದು ಹೊಸದಾದ ಆಹಾರವನ್ನು ತಿನ್ನುತ್ತದೆ. கெட்டு அழுகி போனது கிடைத்தால் அதையும் சாப்பிடும். ಅದು ಅಳಸಿ ಹೋಗಿ ಕೆಟ್ಟಂತ ಆಹಾರವನ್ನು ಸೇವಿಸುತ್ತದೆ. ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கிற கழுகு, ಆದರೆ ದೂರದಿಂದ ನೋಡುವಂತಹ ಹದ್ದು, அது ஜீவனுள்ள ஆகாரத்தை மட்டுமே பார்க்கும். ಅದು ಜೀವವುಳ್ಳ ಆಹಾರವನ್ನು ಮಾತ್ರ ಅದು ನೋಡುತ್ತದೆ. அந்த ஆகாரத்தை மட்டுமே அது சாப்பிடும். ಅಂತ ಆಹಾರವನ್ನು ಮಾತ್ರವೇ ಅದು ಸೇವಿಸುತ್ತದೆ. யோபு 39ஆம் அதிகாரம், Job chapter 39, verse 29. ಯೋಬನ ಪುಸ್ತಕ 39ನೇ ಅಧ್ಯಾಯ 29ನೇ ವಚನ. ಅಲ್ಲಿಂದಲೇ ಬೇಟೆಯನ್ನು ನೋಡುತ್ತಾ ದೂರದಲ್ಲಿದ್ದರೂ ಅದನ್ನು ಕಂಡು ಹಿಡಿಯುವುದು, ಅದರ ಮರಿಗಳು ರಕ್ತವನ್ನು ಕುಡಿಯುವವು, ಹತ್ತಿರದಲ್ಲಿ ಹದ್ದು. ஹல்லேலூயா. அது எங்கே இருந்து தன்னுடைய இரையை நோக்கி பார்க்கிறது? தூரத்திலிருந்து நோக்கி பார்க்கிறது. அது ಬಹಳ ದೂರದಿಂದ ಅದರ ಬೇಟೆಯನ್ನು ನೋಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமாம், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே பக்கத்தில் பார்த்து திருப்தி அடைவர்கள் அல்ல. ದೇವರ ಮಕ್ಕಳ ಪಕ್ಕದಿಂದ ನೋಡಿ ತೃಪ್ತಿ ಹೊಂದುವವರಲ್ಲ. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே தூரத்தில் பார்க்கிறவர்கள். ದೇವರ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರೂ ದೂರದಿಂದ ನೋಡುವವರು. சோ தூரத்தில் அவைகளை பார்த்து அவைகளை விசுவாசத்தினாலே அணைத்துக் கொள்ளுகிறவர்கள். ದೂರದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನೋಡಿ ಅದರ ನಂಬಿ ಅದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. காரணம், விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ಕಾರಣ ನಂಬಿಕೆ ಎಂಬುದು ಕಾಣುಗಳ ದೃಢವಾಗಿರುವುದು. ஆகையால் அருமையான தேவ பிள்ளைகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் நம்பினீர்களானால் அது நடக்கும் வரைக்கும் பொறுமையோடு கூட காத்திருங்கள். ನೀವು ನಂಬಿದರೆ ಅದು ನಡೆಯುವ ತನಕ ತಾಳ್ಮೆಯಿಂದ ಕಾದುಕೊಂಡಿರಿ. அது நிச்சயமாக நடக்கும். ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಡೆಯುತ್ತದೆ. நிச்சயமாக அதற்கு முடிவு உண்டு. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದಕ್ಕೆ ಅಂತ್ಯ ಉಂಟು. உன்னுடைய தேடலுக்கு ஒரு முடிவு உண்டு. ನಿನ್ನ ಹುಡುಕುವಿಕೆ ಒಂದು, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டு. ನಿನ್ನ ಕಷ್ಟಗಳಿಗೆ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಉಂಟು. உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ವ್ಯರ್ಥವಾಗುವುದಿಲ್ಲ. சொன்னவர் உண்மை உள்ளவர். ಹೇಳಿದಾತನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವ. ஏற்ற வேளையிலே அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವವನು. அப்பொழுது எல்லா கண்களும் அதை காணும். ಆಗ ಎಲ್ಲರ ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನು ಕಾಣುತ್ತವೆ. எல்லாருக்கும் முன்பாக அவர் மகிமை அடைவார். ಎಲ್ಲರ ಮುಂದೆ ಆತನ ಮಹಿಮೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். ನೀನು ನಂಬಿದರೆ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಾಣುವಿ. ஆம், அருமையான தேவ பிள்ளை. ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. சோ இந்த வண்ணமாக தேவன் அவரை விசுவாசிக்கிற ஒரு பிள்ளையும் வெட்கப்பட விடவே மாட்டார். ಈ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಂಬುವಂತ ಮಕ್ಕಳು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆಗೆ ಆತನ ಒಳಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. அவர் எப்படிப்பட்டவர் என்று பாருங்கள். ಆತನ ಎಂತವನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. ஆபிரகாமுக்கு கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ಅಬ್ರಹಾಮನಿಗೆ ಸಿಕ್ಕದಂತಹ ಭಾಗ್ಯ ನಮಗೆ ಒದಗಿದೆ. காரணம், ஆபிரகாம் என்ன செய்தார்? ಕಾರಣ ಅಬ್ರಹಾಮ ಏನು ಮಾಡಿದನು? முதலாக அவருக்கு விசுவாசம் என்கிற விஷயம் கொடுக்கப்படும் பொழுது அவர் அதை பூரணமாக விசுவாசித்தார். ಆತನಿಗೆ ಮೊದಲನಾಗಿ ಕೊಡುವಂತ ವಾಗ್ದಾನವನ್ನು ಆತನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಂಬಿದನು. அவருக்கு சாட்சிகள் இல்லை. ಆತನಿಗೆ ಸಾಕ್ಷಿಗಳಿರಲಿಲ್ಲ. அவருக்கு வாக்குத்தத்தம் மட்டுமே இருந்தது. ಆತನಿಗೆ ವಾಗ್ದಾನಗಳು ಮಾತ್ರ ಇದ್ದವು. ஆனால் சாட்சிகள் என்பது அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இருந்தது. ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದು ಆತನ ಮಕ್ಕಳಿಗೆ ಮಾತ್ರವೇ. இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவைகள் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது.
ಈಗ ಆತನ ಮಕ್ಕಳಾಗಿರುವ ನಮಗೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿವೆ. ஹalleluya. ஹalleluya. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, தேவರ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட மேகம் போன்ற சாட்சிகள் நம்மை திரளாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ಇಂಥ ಮೇಘ ಅಪಾದಿಯಲ್ಲಿ ಸಾಕ್ಷಿಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ತುಂಬಿವೆ. இந்த சாட்சிகள் எல்லாம் வேதத்தால் நிரூபிக்கப்பட்டவைகள். ಈ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ವೇದ ಸತ್ಯಗಳ ಮುಖಾಂತರ ದೃಢಪಟ್ಟಗಳಾಗಿವೆ. சரித்திரத்தால் நிரூபிக்கப்பட்டவைகள். ಚರಿತ್ರದ ಮುಖಾಂತರ ದೃಢಪಟ್ಟಿದೆ. தேவனை நம்பாதவர்களால் கூட நிரூபிக்கப்பட்டவைகள். ದೇವರ ನಂಬದೆ ಇರುವವರ ಮುಖಾಂತರ ದೃಢಪಡಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. சோ இன்றைக்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினதுனால ದೇವರ ನಮಗೆ ಕರುಣೆ ತೋರಿಸಿರುವುದರಿಂದ இப்படிப்பட்டதான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கும்படி செய்கிறார். ಇಂಥ ಸಾಕ್ಷಿಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರುವ ಹಾಗೆ ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. பார் மகனே மகளே, ಬನ್ನಿ ಬಾ ಮಗಳೇ ಮಗನೇ, இவர்களெல்லாம் என்னை விசுவாசித்தார்கள். ಇವರು ಎಲ್ಲರೂ ನನ್ನನ್ನು ನಂಬಿದರು. அவர்களுக்கு எல்லாருக்கும் அவர்கள் விசுவாசித்ததை அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் செய்தேன். ನಂಬಿದವರು ಎಲ್ಲರಿಗೂ ಅದು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಾನು ಮಾಡಿದೆ. அதே போல் நீயும் என்னை விசுவாசித்தால் ಅದೇ ರೀತಿ ನೀನು ನನ್ನನ್ನು ನಂಬಿದರೆ நீயும் அதை பெற்றுக்கொள்ளும்படி செய்வேன். ನೀನು ಅದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ. உன்னையும் ஒரு பெரிய சாட்சியாக நான் மாற்றுவேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಒಂದು ದೊಡ್ಡ ಮಹಾ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುವೆನು. உனக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு உன்னை சாட்சியாக நான் வைப்பேன். ನಿನ್ನ ಹಿಂದೆ ಬರುವ ಸಂತತಿಗೆ ನಿನ್ನನ್ನು ನಾನು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಇಡುವೆನು. விசுவாசிக்கிறீர்களா? ನೀವು ನಂಬುತ್ತೀರಾ? ஹalleluya. ஹalleluya. மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றை காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்றை காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவான். விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்பொழுதும் நமக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் நன்மையுள்ளவர். ಈಗಲೂ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ಆತನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವನು. ஹalleluya. ஹalleluya. எப்பொழுது இந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமாகிறது? ಯಾವಾಗ ಈ ವಾಕ್ಯಗಳು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗುತ್ತದೆ, நீங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்காக நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது. ನೀವು ಆ ವಾಗ್ದಾನ ನಿಮಗಾಗಿ ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವಾಗ, வேதத்தில் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ವಾಗ್ದಾನಗಳುಂಟು. அதிலே எதை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? ಅದರಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ನೀವು ನಿಮಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ? நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். ನಾನು ಆ ಕಾರ್ಯ ನಿಮಗೆ ಹೇಳಿಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ. எடுத்த உடனே தூரத்தில் உள்ளதை நம்பாதீர்கள். ಎತ್ತಿದ ತಕ್ಷಣ ದೂರದಲ್ಲಿ ಇರುವ ನಂಬಬೇಡಿರಿ. ஆரம்பத்தில் பக்கத்தில் உள்ளதை நம்புங்க. ಆರಂಭದಲ್ಲಿ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಂಬಿರಿ. அது வந்த பிறகு அதற்கு அடுத்த தூரத்தில் உள்ளதை நம்புங்க. ಅದಾದ ಮೇಲೆ ಮತ್ತೆ ಬರುವುದನ್ನು ನಂಬಿರಿ. அதன் பின்பு மிகவும் தூரத்தில் உள்ளதை நம்புங்க. ಅದಾದ ಮೇಲೆ ಬಹಳ ದೂರದಲ್ಲಿ ಇರುವುದನ್ನು ನಂಬಿರಿ. உங்கள் நம்பிக்கைக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ನಿಮ್ಮ ನಂಬಿಕೆ ಖಂಡಿತವಾಗಿ ಫಲ ಉಂಟು. அவர் நிச்சயமாக நீங்கள் நம்பினதை பெற்றுக்கொள்ளும்படியாக செய்வார். ನೀವು ನಂಬಿದ್ದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುವ ಹಾಗೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. உங்கள் கண்கள் அதை காணும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ಅದನ್ನು ನೋಡುತ್ತವೆ. உங்கள் சந்ததிகள் அதை காணும். ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತದೆ. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ளவர் என்பதை உங்கள் சந்ததிகள் அறிந்து கொள்ளும். ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವವನು ಉತ್ತಮ ಉಳ್ಳವನು ನಿಮ್ಮ ಸಂತತಿ ಕಾಣುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. இதன் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். ನಿಮ್ಮ ಮೂಲಕವಾಗಿ ದೇವರು ಮಹಿಮೆಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. விசுவாசிக்கிற உங்களுக்கு அவரே தேவனுடைய பலனாயிருக்கிறார். ನಂಬುವ ನಿಮ್ಮರಿಗೆ ದೇವರೇ ಬಲವಾಗಿದ್ದಾನೆ. ஆவி என்னும் அச்சாரத்தை அதற்காக அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆவியினுடைய உறுதியை. ಆತ್ಮ ಎಂಬ ದೃಢ ನಂಬಿಕೆಯನ್ನು ಆತ ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த நம்பிக்கையினால இன்றைக்கு நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். ಆ ನಂಬಿಕೆಯೊಂದಿಗೆ ನಾವು ಈ ರೀತಿ அந்த ನಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೇವೆ. நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ಆ ನಂಬಿಕೆ ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಿಲ್ಲ. சீக்கிரத்திலே நாம் கரங்களில் அந்த நம்பிக்கை ஏந்த போகிறோம். ಅತಿ ಬೇಗ ಆ ನಂಬಿಕೆ ನಾವು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. அதை கரங்களில் ஏந்தி நாம் தேவனை நாம் துதிக்க போகிறோம். ನಾವು ಕೈಗಳು ಎತ್ತಿಕೊಂಡು ನಾವು ದೇವರನ್ನು ನಾವು ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ.
எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு பேசினீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. தேவரீர் எங்களுடைய விசுவாசத்தை நீர் கனப்படுத்தும். ஏற்ற வேளைகளிலே நீர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எங்களுக்காக நீர் நிறைவேற்றி அருளும் ஐயா. இன்றைக்கு எங்களுக்கு அது உயிரை தந்திருக்கிறது, எங்களுக்கு அது நம்பிக்கையை தந்திருக்கிறது தகப்பனே. நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணினவரை நோக்கி நாங்கள் நடந்து கொண்டிருக்கிறோம். தேவரீர் அந்த நம்பிக்கை எங்களை வெட்கப்படுத்தாது என்று நாங்கள் நம்பி தொடர்ந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் ஐயா. தேவரீர் இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜாவே. தேவரீர் உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறதான இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதித்தார். தேவரீர் வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். வர முடியாமல் போன பிள்ளைகள் அவர்கள் எங்கே இருந்தாலும் தேவரீர் உம்முடைய கரம் இந்த நாளுக்குரிய பலனை அவர்களுக்கு கொடுக்கட்டும் ஐயா. இந்த செய்தியை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். விசுவாசிக்கிறவன் மேல் நீர் பிரியமா இருக்கிறீர் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா. எங்கள் மேல் நீர் பிரியமா இருக்கிறதுனால உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசீஹ் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பார். யாகுவா ஷலோம். ஆமென். ஹalleluya. யாகுவா ஷலோம்.